ஹே காய்ஸ், வெல்கம் டு ப்ரினோஸ் எக்ஸ்ப்ளோரர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சதுரகிரி ட்ரிப். ஸோ நாம் இன்றைக்கி வந்து ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ட்ரெக்கிங் தான் போக போகிறோம். ஸோ எப்படிலாம் போகிறோம், அங்கே என்னெல்லாம் இருக்குன்றது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மங்களகரமாக சன்ரைஸில் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நாங்கள் காலையில் 6 மணிக்கே கிளம்பிட்டோம். அப்போ தான் கொஞ்சம் ரோடு சிட்டியுள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து திருப்பரங்குன்றம் மலை தான் பார்க்குறீங்க. திருப்பரங்குன்றம் தாண்டி தான் போகணும். நம்ம போகிற வேண்டிய சதுரகிரிக்கு பைபாஸு லோக்கல் அது இதுன்னு போயிட்டு ஒரு வழியாக ஒரு 8 மணிக்கு சாப்பிட உட்காந்தாச்சு எல்லோரும். இங்கே லோக்கலில் கிடைக்கிற பூரி, இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு மலைக்கு நேராக ஒரு சின்ன ஒரு பாதையில் போயிட்டே இருந்துச்சு. சதுரகிரி கேட்டு போனோம் ஃபஸ்ட் டைம் போகிறதால. பட் ஆனால் இயற்கையாக நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சதுரகிரியோட கார் பார்க்கிங்கு. இங்கே கார் பார்க் பண்ணிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் போல் வெளில நடக்கணும். நடந்திங்கன்னா 10 மணிக்கு முன்னாடி 9:45 அந்த கேட்டுக்கு வந்துடணும். அப்படி 10 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா நாட் அலௌடு தான். நாட் அலௌடு, இது கவர்மெண்ட் ஆர்டர். இப்போ நாங்கள் காலையில் வந்து ஒரு 9:45 கரெக்டாக ரீச் பண்ணிட்டோம். இங்கே கடைகள்லாம் இன்னும் திறக்கல. கொஞ்சம் கடைகள் மட்டும் தான் திறந்துருந்தது. இவங்களாம் வந்து 10 o'clock மேலே தான் திறப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய கடைகள்லாம். சரி அப்படியே நாங்கள் வந்து நமக்கு தேவையான குச்சிலாம் வாங்கிட்டு போனோம். குச்சி வாங்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. நம்ம இறங்கும்போது கொஞ்சம் நல்லா 3வது காலம் நமக்கு சப்போர்ட் பண்ணோம். ஸ்லோப்பில் கொஞ்சம் இன்னும் ஏற ஆரம்பிச்சிட்ருக்கோம். இப்படியே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கோம். ஆமாம், இங்கே வந்து லாங் ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 15 அடி நடந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டெப்பு, 15 அடி நடந்ததுக்கப்புறம் 2 ஸ்டெப்பு, அந்த மாதிரி இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் கண்டினியூஸ் ஸ்டெப்பாகவும் இருக்குது. பாதை வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. சிமெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. வெயில் வந்து மரம்லாம் மறைஞ்சிருக்கு. போயிட்டுருக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோயில் வருது. ஆமாம், அது என்ன கோயில்னா துர்கை அம்மன் கோயில்னு நினைக்கிறேன். அந்த கோயிலுக்கு அப்புறம் மேலே வந்து பாறை மலை மாதிரி ஏறுது, வழுக்கு பாறை. அது பார்க்கலாம். ஆசீர்வாத் விநாயகர் தான் கும்பிட்டுக்கோங்க. எப்பயுமே முதல் கடவுள் வந்து விநாயகர். முதல்ல எடுத்தோடனே ஒரு விநாயகர் கோயில் வந்து தோப்பு போடுங்க. தோப்பு முத வந்து கும்பிட்டுட்டு வாங்க. வந்து துர்கை அம்மனை தாண்டினோடனே இந்த மாதிரி வந்து ஒரு பரங்குட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் இருக்குது. ஃபால்ஸ் மாதிரி நார்மலாக மிட் ரேஞ்சில் தண்ணி வருது. மினி குட்டை மாதிரி இருக்குது. குட்டை இல்லைப்பா, தண்ணி தான்ப்பா, அருவி தான். ப்ரீபோஸ். இது வந்து அங்கே அந்த தண்ணி குளத்தை தாண்டினதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வர கோயில், செகண்ட் வர கோயில் வனப்பேச்சி அம்மன், கருப்பணசாமி. ஆமாம், கருப்புசாமி. அதுக்குள்ளே வேர்த்து விறுவிறுச்சு போச்சு இதுக்கே. இறங்கி நல்ல காத்தடிக்கல சின்ன இதில். நம்ம இன்னும் ஒரு 200 ஸ்டெப்ஸ் நடந்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கு செம்மையாக வேர்த்துச்சு. ரெஸ்ட் எடுத்து போடணும்னு நினச்சாலாம் போக முடியாது. போயிட்டே இருக்கணும் நம்ம பாட்டுக்கு. பின்னாடி ஏதாவது பழம் இருந்தால் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபாரஸ்ட் வந்துட்டோம். இது வந்து மங்கினி ஓடையம் படிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபால்ஸ் டெப்த்தாக இருக்குது. இந்த மாதிரி ஓடையில் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு கயிறு கொடுத்துருக்காங்க. அது ஏன்னு சொல்லி பார்ப்போம். தண்ணி வந்து இங்கே காட்டாறு வெள்ளம் வரும், அதுக்காக கயிறு. வெள்ளத்துக்காக மழை பெஞ்சதுன்னா சட்டார்னு வெள்ளம் வந்துடும். இந்த பக்கம் கிராஸ் பண்ண முடியாது. ப்ரீ கேர்ஃபுல் ப்ரீ. மழை தண்ணி தானே. ஓகே காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா குரங்குங்க ஜாலியாக குச்சி விளாடுதுங்க. அழகாக இருக்குது பார்க்க. நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். சமைச்சிலா. கூலிங்காக இருக்குது தண்ணி ரொம்ப. பார்த்தீங்கன்னா யூடியூப் பண்ணுறாங்க. ஸ்நாக்ஸை பார்த்து யூடியூப் பண்ணுறாங்க 2 பேர். ஒரு பொம்பளை ஒரு ஆணு.
இங்கே வர வழியில் அங்கங்கே லெஃப்ட்டு ரைட் சைட்லாம் ஃபால்ஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கூட்டம் வர ஆரம்பிக்கிறாங்க. மூச்சாக வாங்குது. லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் வெயில் தெரியுது. மேலே போய் பார்க்கலாம். வழுக்குப்பாறை இதான் 2வது மலை. ஆக்சுவலாக 2ன்னு போட்டிருக்காங்க. ஆமாம், இது வந்து 2வது வழுக்குப்பாறை. ஆனால் வழுக்குது. போங்க போங்க போங்க. யானையெல்லாம் செத்து கிடக்கு மாப்பிள்ள. நான் அங்கே பாருங்க. கருப்பு கொக்கு ஃப்ரீ லெஃப்ட்லேயே போ. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஃபால்ஸ். அப்படியே சின்னதாக போயிட்டுருக்கு அங்கங்கே. இதுதான் பாதை. பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி தூரமாக வரல. இப்போ தான் மொதல் மலை ஏறி இருக்கும். நல்ல வடிவல் மாதிரி இருப்போம் பார்க்க. எதை கம்பேர் பண்ணு பார்க்குறேன். கரு மூஞ்சி நல்ல வடிவல் மாதிரி இருப்பாங்க. வழியில் வந்து சர்பத்து குடிச்சிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நடந்து வந்த 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்தில் பாட்டி கடை தான் ஃபஸ்ட்டு கடை. வேறு எந்த கடையும் இல்லை. இப்போதைக்கு இதான் நமக்கு சரவண பவன். வேறு வழியே இல்லை. கோட்டையாக மூங்கியிருப்போம். எப்படி இங்கே சங்கிலி பாறை அப்படியே உட்காந்துருக்கு. இப்போ வந்து நம்ம 3வது மலை வந்துட்டோம். 2வது மலை வந்து வழுக்குப்பாறை, 3வது வந்து சங்கிலி பாறை, அத்தி ஊத்து. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து அந்த ஓடை மாதிரி போயிட்டே தான் இருக்குது ஃபால்ஸ். இப்போ வந்து நம்ம அங்கே போகிறோம். வினோதத்தை போயிட்டு இருக்காப்புல. 4 பேர் கொண்ட குழுவில் 3 பேர் முன்னாடி போயிட்டாங்க. நான் பின்னாடி வந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம மேலே போனோம். அங்கே வெயில் அடிக்குது. இந்த இடம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. அப்படியே வரலாம். அப்படி போகிறாங்க. பார்த்து கயிறு எப்படி இப்படிதான் அவங்க பொறுமையாக வாங்க. அழுத்தம் தான் கீழே வச்சோம். கைப்பிடி என் கையை ஒன்று இது பொறுமையாக பாசிப்பா எடுத்தேன். இங்கே பார்த்துவாங்க. வழுக்குது. 2 கீழே ஒரு கல் இருக்குது. அப்படியே ஒரு கை இங்கே ஒரு கல் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம செங்குத்தான ஒரு வழி இருக்குது. இப்படி ஏற போகிறாப்புல. நீ தான் அப்போ ஆரம்பிக்கலாமா? இந்த இடம் வந்து பாறையை வந்து படிக்கட்டு மாதிரி செதுக்கியிருக்காங்க. ஆமாம். ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் கிரிப்பெல்லாம் கிடையாது. கொஞ்சம் மழை வழுக்கிட்டு தான் இருக்குது. மழையில் ஏற முடியாது. இந்த ஸ்டிக்கு வாங்குறது பெட்டர் தான். நிறைய பேர் ஸ்டிக்கு வேணான்னு சொல்லுவாங்க. வாங்கிக்கோங்க. இதை விட நமக்கு இறங்கும் போது நல்லா யூஸ் ஆகும். ஆமாம். ஸ்டிக்கு யாருக்கு தேவையில்லாம் இந்த மலைவாழ் மக்களாக இருப்பாங்க பாரு, அவங்களாம் வேறு மாதிரி ஏறுவாங்க. கால் வைக்கிறதே ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்கு தேவைப்படாது. இல்லை இல்லை. வா இங்கே பாரு பிரி, நம்ம ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கும் பிரி. ஒரு மலை ஏறி வந்திருக்கோம் தெரியுதா? ஒரு மலையை ஏறி வந்திருக்கோம்.
பேக்ரவுண்டில் தெரியும். சேஃப்டி ப்ளஸ். இப்போ காட்டு. சுற்றி நம்ம வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்கோம். மலைக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கிற மலை மேலே ஏறி இப்படி இறங்கி இப்படி வந்துட்டு. எந்த மலை? அந்த மலை இருக்குல்ல, அதில் ஏறி இறங்கி இப்படி வந்துட்டு. அப்படி வரும். மேலே ஏறி இறங்கி ஏறுறோம். இப்போ மறுபடியும் அடுத்த மலை. இன்னும் பாதி தூரம் கூட வரல. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1800 மீட்ரு வந்து ஹைட்டில் இருக்கிறோம். கீழே இருக்கிற சர்ஃபேஸ்லேருந்து. வினோத் ஏறுறாப்புல மேலே. அவர் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் ஏறுறாரு. நம்மளால தான் ஏற முடியல. அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து அவர் வந்து வருஷம் வந்து வெள்ளியங்கிரி போவாங்க. ஸோ வந்து வெள்ளியங்கிரியில் வந்து லேடிஸ் அலோடு இல்லைன்றனால நான் அலோவ் பண்ணல. ஆஸ் எ ஃபேமிலி உமனாக நான் அலோவ் பண்ணல. அதனால் சதுரு போகலான்னு சொல்லி முடிவெடுத்து கொஞ்சம் பொறாமல் போகிறோம். very hard to be go up. Experience about Saudrigiri Hills. All right. மாமாட்ட கமல் வாய்ஸ் பேசலாமா? ஆக்சுவலாக வந்து வெள்ளிங்கிரி நிறையா வாட்டி ஏறி இருக்கேன். அங்கே வந்து படி வந்து இந்த மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக எங்கள் கவர்மெண்ட் வந்து சூப்பராக படி போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு நடக்கிறதுக்கு. வெள்ளிங்கிரி பருவத மலைலாம் வந்து படி வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கட்டாயிடும். இங்கேருந்து 3ஆவது மலை வரையும் படி இருக்குன்னா அது ஒரு கிரேட் தான். நமக்கு இங்கேருந்து இன்னும் 3 கிலோமீட்டர் போகணுமா. இது வந்து செகண்ட் தாத்தா வந்து கடை போட்டிருக்காரு. ஐயோ தெய்வ குத்தம் பீடி குடிக்கிறாரு. கால் த போலீஸ். புளிப்பு சாக்லேட் வந்து வாயில் போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எனர்ஜி வருது. நம்ம வந்து 9:30க்கு ஏற ஆரம்பிச்சோமா. 9:45 ஏற ஆரம்பித்தோம். இப்போ வந்து 11 o'clock ஆகுது. லிட்ரலி நம்ம 1.5 hours ஏறி இருக்கோம். ஆனால் நம்ம வந்து இன்னும் பாதி தூரம் கூட வரல. இங்கேருந்து நமக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் போகணுமா. போகலாம். பிரேக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பேக் வந்து சதி பண்ணிடுச்சு. இருந்தாலும் மனசை தளர விடாமல் ஏறிக்கிட்டே இருக்கோம். செம்ம ஸ்வெட் ஆகிடுச்சு. பயங்கர பேக் பெயினும் வேறு. ஏறிக்கிட்டே இருக்கும். நல்லா இயற்கையான காற்று, இயற்கையான தண்ணி, நல்லா அருவியில் வர மூலிகை தண்ணியை நல்லா குடிச்சிட்டு ஏறிக்கிட்டே இருக்கிறோம். இதோட பார்ட் 1 முடிஞ்சது. பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.